சொல்லுங்களேன். அவன் பவுல் சொல்றார், என்ன சொல்றதுமா, யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அப்ப நம்ம சபைக்கு தேவன் கிருபைகளை கொடுப்பார், நம்ம குடும்பத்துக்கு கிருபைகளை கொடுப்பார், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கிருபைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்றேன். நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும், கிருபையில வளரணும் அப்படின்னு சொல்லுங்களேன். அது தயவுள்ள கிருபை, அது இரக்கமுள்ள கிருபை, மகிமை உள்ள கிருபை. அப்ப கிருபைக்காக நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணணும். நீ புலம்பல் புஸ்தகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அங்க இறைமையா சொல்லுவார், வாசிக்கலாமா? புலம்பல் புஸ்தகத்துல அங்க ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வாசிக்கிறோம் 22, 23 வாசிங்க. 22, 23 வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. வாசிக்கலாமா? எடுத்துமே அடிக்கலையா? பக்கம் 955 பக்கம், பழைய பாட்டுல 955 பக்கம். நானே வாசிக்கட்டுமா? நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாக இருக்கிறது, நாம் உயிரோடு இருக்கிறோம்னா, நாம் பிழைத்து இருக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம சாகாம இருக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம நல்ல நைட்டு தூங்கிட்டு பகலை எந்திரிக்கிறோம்னா யார் காரணம்? அவருடைய கிருபை தான் காரணம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவருடைய கிருபை எப்படி இருக்க? காலை ஒரு புதிய கிருபையா இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசுவாகிட்ட கேட்கிற, ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த கிருபையினால எங்களை மூடுங்கப்பா, இந்த கிருபையை கொண்டு என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இந்த கிருபையினால எங்களை பலப்படுத்துங்க, இந்த கிருபையினால எங்களை ஆசீர்வதிங்க, இந்த கிருபையினால எங்களை வாழ வைங்க, இந்த கிருபையினால எங்களை இன்னும் பலப்படுத்தி எங்களை ஓட வைங்க. அல்லேலூயா. கிருபை, அவர் கிருபை தான் எல்லாம் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் சொல்றார், அவன் கிருபை எப்படி வருமா? இயேசுவிலிருந்து வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கிருபை யாருக்கு கிடைக்குதாமா? தகுதி இல்லாதவன். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு காலத்துல கிருபை இல்லாம வாழ்ந்தோம். எப்படி வாழ்ந்தோம்? கிருபை இல்லாம வாழ்ந்தோம். ஆனா இயேசு